ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிகுக்கோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப் போன பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் டூருக்கு போகிறதா பிளான் பண்ணுறீங்க, அதுவும் இவனுங்க இருக்க ஹோட்டலுக்கே போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் மியா காண போகிறா. அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு தேடுறீங்க, பட் கிடைக்கல. நெக்ஸ்ட் குளிக்கலான்னு போகிறீங்க, அங்கே பார்த்தா ரோஸ் காணாமல் போயிட்டா. நீங்கள் ஜேகே கூடவும் ஜிம்மன் கூடவும் போய் தேடுறீங்க, பட் கிடைக்கவே இல்லை. நீங்கள் ரூமில் அழுதுட்ருக்கீங்க. ஜேகே உங்களை சமாதானப்படுத்த வரான். அப்போ ஒரு தண்ணி மாதிரி கொடுக்குறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி போதை எழுது. அதுலேருந்து கண்டினியூஷனாக இதில் பார்க்கலான்னு உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அட்வான்ஸ் போகி வாழ்த்துக்கள் கைஸ். ஓகே, வாங்க ஸ்டேட்டை கற்றுக்குள்ளே போகலாம். ஜங்குக் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஜேகே போய் கதவை சாத்துறான். என்னாச்சு? எது கதவை சாத்துற? அது மட்டும் இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஐ ஐ நீட் டு டூ தட். எனக்கு அந்த மாதிரி பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் காதலை சொல்கிறீங்க. அதுக்கு தான் நான் இருக்கல வாயன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. என்னதான் ஜிம்மன் வந்து உங்ககிட்ட சும்மா ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசினாலும் உங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருச்சு. லைக் அவன் உங்ககிட்ட டேக் கேர் பண்ணிக்கிறது, மற்றவங்கள விட உங்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துப்பான் ஜங்குக். நீங்கள் வந்தாலேருந்து தான் நோட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் போகிறப்பயாவது லவ்வை சொல்லிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ கடைசியில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைக் அந்த மாதிரி தோணிடுச்சு. ஸோ அது பண்ணணுன்ட்டு அவனும் உங்கள் ஹீரோவை பார்க்குறான். ஜங்குக், I I I love you. I love you so much. I love you, I love you. அதுக்கப்புறம் லைக் அவன் வந்து உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். உங்களுக்கு ஷர்ட் அப்புறம் வந்து பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. நீங்களும் அவன் ஷர்ட் அண்ட் பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்க. அவன் லைக் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பெல்லி சைட், அவங்க கை கால் எல்லாத்துலேயுமே அப்படியே கிஸ் பண்ணி லைக் ஹிக்கீஸ் மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சொல்லிச்சுக்கே நான் அப்படின்றான். நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஒரு மெயின் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். சிக்கே ப்ளீஸ் பொறுமையா. ஜேகே சிக்கே பொறுமையா. I'll be gentle, I promise அப்படின்ட்டு வேகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் லைக் அந்த போதைக்குள்ளேயே போயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாட்டான மெக்கோ செஷன் அப்படியே போகுது. மார்னிங் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. லைக் எதுவுமே நடக்காத மாதிரி. என்ன என் உடம்புல ரொம்ப வலிக்குது. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டால் நீங்கள் எப்படி நைட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். ஓகேவா? உடம்புலாம் வலிக்குது. என்ன ஆச்சு நைட்டு? ஒரு வேளை நேற்று அந்த தண்ணியில் குளிச்சதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறீங்க. லைக் நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பெருசாக பாடி வந்து பார்க்க மாட்டீங்க. லைக் எப்போ மேலே கேஷுவலாக நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க. லைக் வந்து உங்கள் கை கிட்ட மட்டும், அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் லைக் இது ஹிக்கீஸ் இருக்குது. என்னது இது? இதை கடிச்சிருக்குமா? இதுவரை இத்தனை நாள் இருந்திருக்கும். அந்த மாதிரி எதுவும் ஆனதில்லை. என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் வெளில வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வராங்க. ஏய் என்னாச்சுடி? இன்றைக்கி போய் தேடலாமா? கண்டிப்பாக. எனக்கு வர தூக்கமே வரலடி.
ஜெனி, ஐயோ உனக்கு ஓகே தானே? இல்லை நான் ஜங்கு கூட போய் தேடவா? இல்லடி, அதோட ஜிமின் வந்துடுறான். கேர்ள்ஸ் நீங்கள் எங்கே இருங்க, அவங்க 2 பேரும் போய் தேட்டட்டும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் தேடுறீங்க, 2 பேருமே தேடுறீங்க, ரொம்ப நேரம் தேடுறீங்க, சுத்தமாக கிடைக்கவும் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, அவளும் தொலைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி. ஜங்கு, என்ன ஜங்கு, காலையிலேருந்து தேடிட்டுருக்கோம், கிடைக்கிற மாதிரி தெரியல ஜங்கு, பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் எப்படியாவது அவளை காப்பாற்று ப்ளீஸ் ஜங்கு. வயன் ப்ளீஸ் அழாத, ஒன்றுமே ஆகலை புரியுதா? அவங்க வழி மாதிரி போயிருப்பா. அப்போ மியா எப்படி போனா? மியா பற்றின சுத்தமாக ஐடியா இல்லை. இவன் நம்ம கூட வந்து எங்கே தொலைஞ்சிட்டாலும் சுத்தமாக ஐடியா இல்லை. கிடைச்சிருந்து இவங்க 2 பேரும் இல்லாமல் என்னால் ஊருக்கு போக முடியாது. பயமாக இருக்கு ஜங்கு, மற்ற என் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது ஆகிடுமா? வயன் ஏன் நெகட்டிவாக பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இல்லை ஜங்கு, இங்கே நடக்கிறதுல பார்த்தா எனக்கு அதான் பயமாக இருக்கு. இந்த டூருக்கே நான் பிளான் பண்ணிடக்கூடாது. வயன் ஏன் இப்படிலாம் பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டலுக்கும் போயிடுறீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊருக்கும் போக முடியாது. ஏன்னா வந்து மியாவை பற்றின எந்த நியூஸும் இல்லை, ரோஸை பற்றின எந்த நியூஸுமே இல்லை. இது லைக் 2 மந்த் ஆகிடுது. நீங்கள் வந்து இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் 2 பேர் பேரண்ட்ஸ் அடிச்சா நீங்கள் வந்து லைக் அவள் இங்கே இருக்கா, அங்கே இருக்கா, குளிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி நாங்கள் வெளில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சுட்டு வரீங்க. பட் எத்தனை நாள் எப்படி சமாளிப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இப்படியே ஒன் டே நைட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா செம்மையாக தூங்கிட்டீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸை தான் போய் பார்க்க போகிறீங்க. ஐயோ ஐயோ என்ன ஐயோ, உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகி கதை திறக்கிறீங்க. உள்ள யாருமே கிடையாது. திருப்பியும் பயந்துக்கிட்டே ஓடி போய் நீங்கள் ஜெனியை தட்டுறீங்க. அங்கேயுமே ஆளை காணோம், அவளுமே காணோம். என்ன 2 பேர் எங்கே போனாலுங்க? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் போய் தேட போயிட்டாளுங்களா? பயந்துக்கிட்டே ஜிமின்ட்டு ஜெகேட்டி சொல்கிறீங்க. ஐயோ வியூரோ, ஜெனியும் பார்த்தீங்களா? 2 பேருமே ரூமில் ஆளை காணோம். வாட்? ஆமாம் காணோம் காணோம். பயமாக இருக்கு. உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா வந்து இருக்கிறதா அவளுங்க 2 பேர் தான். 2 பேருமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் தேடுறீங்க. அவளுங்களையும் ஆளவே காணோம். நீங்கள் ஒரு மாதிரி மனசே வெறுத்து போயிட்டீங்க. என்னடா இது, வந்தவங்க யாருமே நம்ம கூட இப்போ இல்லைன்னா எப்படி இருக்கும்? பேசாம நானே எங்கேயாவது போயிடுவா? என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. பயமாக இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து தான் இதெல்லாம் நடக்குது. பயமாக இருக்கு சாக்கு, பயமாக இருக்கு, பயமாக இருக்கு சாக்கு. நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டர் சாஞ்சிக்கிறீங்க. ஜிமின் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்துட்டு அப்படியே அவனும் போயிடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா, எல்லாமே சரியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படியே லைக் நைட் ஆகிடுது. நீங்கள் உங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. கீழே யாருமே இல்லை. என்ன யாரையுமே காணோம். சரி, எங்கேயாவது போயிருப்பானுங்க அப்படி எனக்கு பசிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைக் கிச்சன் சைடு போகிறீங்க. நீங்கள் வந்து லைக் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அவனுங்க வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. கடைசியில் நீங்கள் வந்து கிச்சன் சைடு வந்துடுறீங்க. பார்த்தா லைக் யாரோட காலம் இருக்க மாதிரி இருக்குது, லைக் வெட்டி. உங்களுக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. மாதிரி எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி ஆயிடுச்சு. என்ன, நீங்கள் ஆக்சுவலாக லைட்டும் போடல, லைக் கால் மாதிரி தெரியுது.
உங்களுக்கு அதுக்கே வந்து பயம் ஏறுது. என்ன இது கால் மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே செம்ம அப்படி பயத்தோட உச்சக்கட்டத்திலேயே கிட்ட போகிறீங்க. பார்த்தா அது கால் தான். நீங்கள் அப்படியே தூரம் போய் தொம்முன்னு விழுறீங்க. இது யாரோட கால்? பார்த்தா அங்கே சமைச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டே வந்துடுது. நீங்கள் ஓடி போய் வாமிட் எடுக்கிறீங்க. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. 2 பேருமே ஆளவே காணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. லைக் இங்கே வந்து சமைக்கிற கறி மனுஷ கறி. ஓகேவா? இங்கே வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது. ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் தினமும் உங்களுக்கு வந்து கறி கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறீங்க? வெளியிலே ஓடுறீங்க. இவனுங்க தான் ஏதோ பண்ணுறானுங்க. இங்கே வந்ததுலேருந்து தான் ஏதோ சரியில்லை. அப்புறம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தூரத்தில் லைக் அவங்க வந்து தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை தாண்டி தான் போகணும். பார்த்தா லைக் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ தடிக்கு தொம்முன்னு விழுறீங்க. அப்பா என்னது இது? அப்படிதான் கிட்ட போய் பார்த்தா ஏதோ ஒரு கை கிடக்குது. உங்களுக்கு சொல்ல வார்த்தையே வரல. நீங்கள் பாட்டு கத்திக்கிட்டு ஓடுறீங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா திருப்பியும் அதை கிடக்குது. பார்த்தா லைக் யாரோட தலை மாதிரி இருக்கு. நீங்கள் பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயாச்சு. கிட்ட போய் பார்க்குறீங்க. அது வேற யாரும் இல்லை, ரோஸோட தலை தான். அழுகின நிலைமையில இருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு கத்திக்கிட்டு முன்னும் வாங்கி விழுந்துருவீங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நீங்கள் இங்கே பெட்டில் இருக்கீங்க. எங்கே இருக்க? இது அதே ஹோட்டல். நீங்கள் அப்படியே ஏஞ்சி ஓடலான்னு பார்க்குறீங்க. இங்கே 2 பேரும் வந்து கதை சாத்திட்டானுங்க. நீங்கள் தானே அந்த கொலையெல்லாம் பண்ணது. என்னை விட்டுருங்க. இல்லை நான் போலீஸ்கிட்ட சொல்லுவேன். இல்லை நீங்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். இங்கே ஒரு முறை வந்துட்டா திருப்பி போனதா சரித்திரமே இல்லை. எது? ஆமாம், நீ பார்த்து செக் அவுட் பண்ணிட்டு போனாங்களே, அது எங்கள் ஆளுங்க தான். இதுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க யாரும் உயிரோட போனது சரித்திரமே இல்லை. இங்கே முன்னாடி யார் கெஸ்ட்டாக வராங்களோ அவங்கள கொன்று தான் வரவங்களுக்கு சமைச்சே போடுவோம். ஏன்னா நீயே சுற்றி பார்த்துருப்பியே, இங்கே எதுவுமே எந்த ஒரு கடையும் கிடையாது. அப்புறம் எப்படி கறி தினமும் ஒரு கறி கிடைக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படி தான் உங்களுக்கு தினமும் நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு ஜேகே பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்கிறான். என்ன சொல்கிறேன்? இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? இதை நான் போலீஸ்கிட்ட சொல்லியா? நான் விட மாட்டேன். இதை நான் விடவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஜிமின் வேகமாக வந்து ஒரு லைக் ராட் மாதிரி இருக்கு எடுத்து அடிக்கிறான். நீங்கள் கற்றுக்கிட்டே தொம்முன்னு விழுறீங்க. உங்களுக்கு செம்மையாக ரத்தம் வருது லைக் மண்டையிலேருந்து. என்ன பண்ணுறீங்க? விட்டு ப்ளீஸ். நாங்கள் எந்த தப்பு பண்ணலை. என் ஃப்ரெண்ட்ஸு தான் கொண்டுட்டு என்னை எதை உயிரோட விடு ப்ளீஸ். சரி சரி, நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. எப்படி பயான்? உனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் உன்னை விட்டால் எங்களுக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணலை ப்ளீஸ். நீ எந்த தப்பு பண்ணலதா? உனக்கு ஒன்று தெரியுமா?
உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு வெளியூர் நாங்கள் என்ன பைத்தியக்காரனுங்களா? உன்னை இங்கே கொண்டுட்டு தான் அடுத்த வேலை, புரியுதா? அப்படின்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. லைக் ரொம்பவே நீங்கள் ரொம்ப ஏற்கனவே பயந்துருக்கீங்க. இவனுங்க அப்படியே உடம்புல ரத்தமாக இருக்குது. இப்போ தான் இதை கொலை பண்ண மாதிரி. அது வேறு யாரும் இல்லை, ஜெனியும் ஐயும் தான் கொலை பண்ணியிருப்பானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுட்டீங்க. ஐயோ ஜெனியும் எனக்கு என்னப்பா அவன் பண்ண எப்படி பண்ணுறேன்? ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. ஏன்னா பிளட் அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே ஒரு டாக்டர் இருப்பார். அவனுக்கு உங்களை துன்புறுத்தணுமோ இல்லை உங்களை அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. மற்றவங்களும் அவனுக்கு பிடிச்சிருக்காது. உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஜேகேக்கு பிடிச்சிருக்கனால ஓகே ஜிம்முன்னு விட்டுட்டான். நீங்கள் இந்த மாதிரி ஓடி போயிட்டுக்கு முயற்சி செஞ்சதுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. ஸோ டாக்டரை வர வச்சு உங்களை ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்றாங்க. அவள் வரும்போது கீழே விழுந்துட்டா, கால் தடிக்கியா அப்படின்னு டாக்டர் பார்க்குறாரு. இங்கே ஜிம்மன், டாக்டர் எப்படியோ அடிபட்டுச்சு, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்றான். அவரும் லைக் பயந்துட்டு அவங்க என்னன்னு பார்த்துட்டு லைக் பேண்டேட்லாம் போட்டு ஊசிலாம் போட்டு விடுறாங்க. அப்போ தான் இவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். இங்கே ஜேகேக்கும் ஜிம்மனுக்கும் ஒன்றுமே புரியல. 2 பேருமே அவ்வளோ ஷாக்காக பார்க்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஜிம்மன் தான், டேய் இது எப்படா பண்ண? அது நாங்கள் கொஞ்ச நாள்ல என்னடா பண்ணியிருக்க? அவளை 2 பேரும் எடுத்துக்கிறத தானே சொன்னோம். இல்லை எனக்கு வாயன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். என்ன சொல்கிற? இல்லை எனக்கும் வாயன் வேணும். அவளை நீ எப்படி யூஸ் பண்ண? ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருக்கிறத தானே பிளான். இல்லை எனக்கு வாயன் வேணும், நீ வேணா வேறு யாரை பார்த்துக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஜிம்மினுக்கு இங்கே செம்ம கோவம் வருது. 2 பேரும் லைக் கோவப்பட்டு மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. செம்மையாக அடிச்சுக்கிறானுங்க. 2 பேர் வாயிலேருந்து ரத்தம் வருது, நெத்திலையும் அடி. சரி எடுத்து பாயிண்ட் தானே வேணும், எடுத்துக்கோ விடுடா. அப்புறம் ஜேகேயும் விட்டுறான். சரி அவள் கண்மொழிக்கிட்டோம். அவள் யார் வேணுன்றாலோ அவங்களே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்மொழிக்கிறீங்க, இவனுங்க போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் லேட்டாக தானே கண்மொழிப்பீங்கன்ட்டு நீங்கள் கண்மொழிச்சோன்னே ஓடுறீங்க. தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தெரியாமல் கொஞ்ச தூரம் ஓடும் போதே அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க நீங்கள் கண் முடிச்சிட்டிங்கன்ட்டு. பின்னாடியே ஓடி வரானுங்க. போயன் நில்லு, போயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திட்டே வரான். போயன் நில்லு, இங்கேருந்து நீ எங்கேயும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சு ஜிம்முன்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நின்றுறீங்க ஒரு இடத்துல. ஏன் எப்படி பண்ணீங்க? தயவு செஞ்சுன்னு விட்டுருங்க, நான் எந்த தப்பு பண்ணலை. நான் இங்கேருந்து தப்பிக்க தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மண்ணை வாரி தூக்கி அடிச்சிடுறீங்க. அப்புறம் அவனுக்கு 2 பேரும் கண்ணை கசிக்கிட்டே கீழே உட்காந்துறானுங்க. உனங்க விட்டா போதும் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் பார்த்தா லைக் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. நீங்கள் அதில் போய் விழுந்து மயங்கிடுறீங்க. இவனுங்களும் தேடி பார்க்குறானுங்க, நீங்கள் கிடைக்கவே இல்லை. உங்களுக்கும் மயக்கம் தெரியல. லைக் மார்னிங் ஆகிடுது. அவனுங்க மார்னிங் வரையும் தேடுறானுங்க. அதுக்கப்புறம் சரி எப்படியா போய் தொலைஞ்சு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அவனுங்களும் போயிடறானுங்க. பட் அவனுங்க எப்படி இருந்தாலும் தேடி வர மாதிரி தான் பிளான். ஸோ அவனுக்கு ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு அவனுங்க ஹோட்டலுக்கும் போயிட்டானுங்க. நீங்கள் லேட்டாக தான் எழுந்திரிங்க. பார்த்தா நீங்கள் லைக் ஒரு மரம் இருக்குது, அதுக்கு அடியில் இருக்கீங்க. லைக் அங்கே பள்ளம், லைக் மரம் அந்த பள்ளத்தை மறைச்சிருக்கு. ஸோ கீழே இருந்து நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. லைக் தலையில் அடி.
அம்மா எங்க இருக்கா? அப்புறம் நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இது காடாக இருக்குது, பக்கத்தில் ரோடும் இருக்குது. நீங்கள் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறீங்க. அங்கே ரொம்ப நேரம் லைக் 1 hour 2 hour 3 hours வெயிட் பண்ணுறீங்க. அப்புறம் தான் லைக் ஒரு லாரி மாதிரி வருது. நீங்கள் நடுவில் போய் நின்றுறீங்க. உங்களால் சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை, நடுவில் மயங்கி விழுந்துட்டீங்க. அப்புறம் உங்களை வந்து லாரியில் இட்டு போகிறாங்க. இட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உங்களை வந்து க்யூர் பண்ணுறாங்க. உங்கள் பேபிக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி உங்களுக்கு பேபியும் பிறக்குது. நீங்கள் ஆனால் பயம் உங்களுக்கு இன்னுமே அதிகமாகுது. ஏன்னா அவனுக்கு எப்படியா தேடி வந்துடுவானுங்களோ. நீங்கள் வந்து உண்மையான அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கீங்க அங்கே. ஸோ நீங்கள் வந்து அதையே நினச்சி நைட்டு பகலும் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவானுங்களோ, இல்லை நம்மளுக்கு எதாவது பண்ணிடுவானுங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுவரையும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த வரையும் தேடியும் வரவே இல்லை அவனுங்க. நீங்கள் அந்த குழந்தைய பத்திரமா பிடிச்சிட்ருக்கீங்க. பேபி நான் போவிட மாட்டேன். என்னோட பேபி நீ கஷ்டப்பட்டு நான் சும்மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். லவ் யூ பேபி, லவ் யூ. ஆக்சுவலாக இந்த உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் அப்பா யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. நீங்கள் இப்போ தனியாக தான் இருக்கீங்க, ஒரு லைக் பிஜி மாதிரி எடுத்து. ஸோ நீங்கள் அங்கே தான் தனியாக இருக்கீங்க. உங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்கும், உங்களுக்கும் ஜேகேக்கும் நடந்தது. ஆக்சுவலாக இவனுங்க எப்படின்னா, நீங்கள் வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தவங்களாக கொல்லும் போது இவங்க வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருக்குமே தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க வந்து ஒவ்வொருத்தவங்களாக கொல்றது. லைக் ஜெனியை வந்து ஜெனியும் ஐயும் வந்து ஓட ஓட விட்டு தான் இவங்க வந்து கொண்டு இருப்பானுங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பொண்ணுங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவானுங்க. ரொம்பவே புள்ளி பண்ணுறது அந்த மாதிரி இவனுங்களை வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிட்டாளுங்க. ஸோ ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இவனுங்க வந்து ரொம்ப ஷை டைப்பான பசங்க. ஸோ அப்பையிலேருந்தே வந்து மென்டாலிட்டி பொண்ணுங்க ஹேட் பண்ணுறது. இந்த ஹோட்டலுக்கு வந்து பொண்ணுங்க வந்துட்டு அவளுங்க உயிரோடு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் இதெல்லாம் பண்ணானுங்க. மியாவையும் வந்து இந்த ஹோட்டல்லே தான் இவன் வந்து ஓடுவான். ஆனால் அவனுக்கு விடுற மாதிரி இல்லை. மற்றவங்களுக்கு வந்து தூக்கு மாத்திரை போட்டதுனால நல்லா தூங்கியிருப்பாங்க, எந்த சத்தமும் கேட்டிருக்காது. அவளையும் வந்து அந்த கிச்சனில் வச்சு தான் கொண்டு இருப்பானுங்க. ரோஸை வந்து லைக் அவனுங்க போகிற மாதிரி போயிட்டு ரோஸையும் வந்து அவன் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயக்க மருந்து கொடுத்து அங்கேயே கொண்டு இருப்பானுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் இப்படி கொண்டுட்டானுங்க. ரொம்ப வந்து மோசமான முறையெல்லாம் கொண்டு இருப்பானுங்க. உங்களை வந்து ரொம்ப பிடிச்சிது. லைக் அவனுக்கு ஃபஸ்ட்டு பழகின விதமாக இருக்கட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கோங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் மற்ற பொண்ணுங்களை மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுனால தான் ஜேகேக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெசன்ட் பார்ப்போம். லைக் நீங்கள் வந்து அந்த பிள்ளைய ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. பார்த்தா இங்கே ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. என்ன உன்னை தேடி வரமாட்டேன்னு இவ்வளோ தைரியமாக இருந்தியா? என் குழந்தைய விட்டுட்டு இத்தனை நாள் போனா போதுன்னு இருந்தேன். ஏன்னா உன் வயிற்றுக்குள்ளே இருக்குல்ல, என்னால் அதை கிழிச்சும் எடுக்க முடியாது. அப்படி பண்ணால் பேபி செத்துரும்ல. அதுக்கு தான் என் பேபியை மட்டும் கொடுத்துரு. உன்னை போனால் போதுன்னு மன்னிச்சு விட்றேன். ஏன்னா எங்களை பற்றின உண்மையை நீ இதுவரையும் போலீஸ்கிட்ட சொல்லலை. அதனால் இந்த குழந்தைய மட்டும் கொடுத்துரு, நான் போயிடுறேன். சிக்கி இல்லை, இது ஏன் குழந்தை. இந்த குழந்தைக்காக வீட்டில் இவ்வளோ சண்டை போட்டு இவ்வளோ தனியாக வந்து இருக்கணும். இந்த குழந்தைக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு விட்டுரு, தயவு செஞ்சு ப்ளீஸ், காலில் விழுந்து கேட்குறேன். என்ன இத்தனை நாள் என் கூட பழகியும் என்னை பற்றி தெரியல பற்றியா? என் குழந்தை இதை நான் கொன்னாத நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இல்லை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் ஜெகி, குழந்தைய விட்டுரு ஜெகி, ப்ளீஸ் ஜெகி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஜெகி ப்ளீஸ். இங்கே காலிலே விழுந்துட்டீங்க. அவன் உங்களை எட்டி உதச்சிட்டு அந்த குழந்தைய போய் தூக்குறான். இல்லை ஜெகி, ஜெகி விட்டுரு, என் குழந்தை எதுவும் பண்ணிடாது ப்ளீஸ் ஜெகி, ப்ளீஸ்
அவன் வேகமாக உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் அந்த அந்த இது இருக்குல்ல, பெட்டு ஓரம் அந்த கார்னரில் இடிக்கிறீங்க. இடிச்சு அடுத்த செகண்ட் அதை வெட்டி ரத்தம் வருது. ப்ளீஸ் என் குழந்தைய விட்டு. அவன் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டான். உங்களை திரும்பி பார்த்துட்டு, இதுக்கு மேலே நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லைவன், எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவன் பேக்கெட்டில் ஒரு கத்தி வச்சுருப்பான். எடுத்து உங்கள் தொண்டை இது ஆடம் சொல்லுவாங்கள்ல, அதுலேயே குத்துறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்கள் உயிர் அப்படியே போகுது. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அந்த கதவை திறந்து குழந்தைய இட்டுட்டு போகிறான். ஜெகே, குழந்தை குழந்தை பார்த்தா குழந்தை அழகாக தூங்கிட்டு இருக்கு. குழந்தை அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தூக்கமே வரல. கதையவே பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு பயத்திலே அப்படியே காலில் வரையும் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. இப்படியே தான் தினமும் போகுது. ஜேகே வரல, ஆனால் அந்த பயம் உங்களுக்கு இன்னுமே இருக்குது. இங்கே நம்ம ஜேகேவை பார்ப்போம். இப்படியே 2 இயர்ஸ் ஆகுது. இங்கே இவனுங்க திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. உங்களை மாதிரி ஒரு 7 கேர்ள்ஸ் இங்கே டூரிஸ்டாக வந்திருக்காங்க. அப்போது ஜேகே ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன ஜேகே, இதுக்கப்புறம் தினமும் கறி தான் போல அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்கான். இனிமேலும் நம்ம ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஓகே டாமி, இதோட ஜேகே ஜிமின் 2 ஷார்ட் முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கதை எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சரிங்க, பாய்.